ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். அந்த தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இதில் இந்த மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 முதல் 5 சொல்லுகிறது, வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனிய மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள் என்று சொல்லுகிறது. இன்னும் மத்தேயு 28:5 சொல்லுகிறது, தூதன் அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். மத்தேயு 28:6 சொல்லப்படுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தையும் வந்து பாருங்கள். ஈஸ்டர் 2 நாட்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பின்பு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். அந்த கல்லறையை பார்ப்பதற்கு மரியாளும் மார்த்தாளும் போகிறார்கள். அப்போ அங்கு அந்த கல்லின் அருகே தூதர்கள் இருந்தார்கள். அந்த தூதர்கள் வந்து இயேசுவை தேடுகிறீர்களா? அவர் இங்கே இல்லை, தாம் வைத்த இடத்தை பாருங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 28:7 சொல்லப்படுகிறது, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தெழுந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அந்த தூதர்கள் வந்து மரியாள் மார்த்தாளை பார்த்து, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், இதை போய் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி சீடர்களை அனுப்புகிறார். சீடர்களிடம் மார்த்தாளையும் மரியாளையும் அனுப்புகிறார். சனிக்கிழமை என்ன நடந்தது என்றால் வாசிக்கலாம். மத்தேயு 27:62-66 ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். இதில் பார்க்கிறோம், இயேசு உயிர்த்தெழுந்த நாளுக்கு 3வது நாளாக இயேசு உயிரோடு எழும்புவார் என்று சொல்லியிருந்தார். அதை கொடுத்து பிரதான ஆசாரியர்கள், இந்த எத்தன் நம்மளை 3ஆம் நாள் எழும்புவான் என்று சொல்லியிருக்கிறானே, அவருடைய உடலை திருடி கொண்டு போவார்களோ, எனவே அவருடைய உடலுக்கு காவல் வைக்க வேண்டும் என்று சொல்லி கல்லறைக்கு சீல் வைத்து காவல் வைத்தார்கள். பிலாத்துவிடம் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். ஞாயிறு காலையில் இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அவரை வைத்திருந்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டது. அவர் கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. ஏன் அவர் கல்லறையில் இல்லை? அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசுவின் மரணம் மகா சக்தி வாய்ந்த மரணம். மரணத்தை ஜெயித்த ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருடைய கல்லறம் மூடப்பட்டு இருக்கிறது. உலகத்தில் பார்க்குறோம்னா மனிதர்களை மறுக்கிறவர்கள் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுவார்கள். ஆனால் ஒருவருடைய கல்லறை மட்டும் உயிரோடு
இருந்ததனால் அது இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை மட்டும்தான் துறக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்தார். கிறிஸ்தவத்தை யாராலும் அழிக்க முடியாது. யார் அழிக்க என்று முயற்சி செய்தாலும் கிறிஸ்தவம் அவ்வளோ அதிகமாய் வளர்ந்து பெருகும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் வாசிக்கலாம். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆண்டவர் இதில் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீடர்களிடம் போய் சொல்லுகிறார் மரியாள், இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார்ந்து. அப்போ ஆண்டவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சீடர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. சீடர்களும் அந்த கல்லறையை வந்து பார்க்கிறார்கள். வாசிக்கலாம். ரோமர் 10:9. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இப்படி மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பின அந்த இயேசுவை, அந்த உயிர்த்தெழுதல், அந்த எழும்பினார் என்று நான் நம்புவோமானால் அவர் நம்முடைய பாவத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுவோம். அவரை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 16:7 சொல்லுகிறது, இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு எதற்கு போனார்? இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அவர் பரலோகத்துக்கு போனால்தான் பரிசுத்த ஆவியை உலகத்துக்கு தந்தருளுவார். அப்படி பரிசுத்த ஆவியை உலகத்திற்கு தந்தருளினால் அந்த பரிசுத்த ஆவிதான் நம்மளை வழிநடத்துவார். ரோமர் 8:34 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்திற்கு சென்று பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பின்பு பரலோகத்திலிருந்து இயேசு நமக்காக வேண்டுதல் செய்து பிதாவினிடம் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்டு பிதாவினிடம் நமக்காக வேண்டுதல் செய்திருக்கிறார். இதான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்து ராஜ்யத்துக்கு ஆண்டவர் செய்து ஆண்டவர் பிதாவோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்புக்கு நன்றி. இன்று வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட அதிகாரம் மத்தேயு 28. மத்தேயு 28ஆம் அதிகாரம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேன மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிலிருந்து கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிறபோது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள்.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலியாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. 11 சீஷர்களும் கலிலியாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமீன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ நடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ நடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாரிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாரிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார், பலமூட்டுவார், வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழும் காரிருளை நீ நடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. பாலையில் பாதையும் பால்விழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை எவர் சொல்வார்?
பாலையில் பாதையும் பால்விழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை எவர் சொல்வார்? பார்வை இழந்தவர் வாய் திறவாதோர் யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். ஆமென். நன்றி. அல்லேலூயா. யாவருக்கும் ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை பலுகி பெருக்கி இந்த ஆண்டிலே மிகவும் கம்பீரித்து நடக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை வைப்பாராக.